நேற்று பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று புதன்கிழமை நைட்டு வந்து கம்பமும் நட்டாச்சு. இந்த கம்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனோட கணவர் தான் இந்த கம்பம். இந்த கம்பம் வந்து மொத்தம் 8 நாள் இருக்கும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை தான் இந்த கம்பத்தை வந்து பிடுங்குவாங்க. டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து பூவோடு எடுத்து ஆடி அந்த பூவோட வந்து அந்த கம்பத்தில் வைப்பாங்க. வச்சதுக்கப்புறமா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கம்பத்தாட்டம் ஆடுவாங்க. அடுத்த வாரம் புதன் வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும். புதன்கிழமை நைட்டு வந்து தீர்த்த கூட எடுப்பாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை 3 மணி அல்லது 4 மணிக்காட்ட அம்மை அழைப்பாங்க. அம்மை அழைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள தெய்வத்தை எல்லாத்தையும் திருவிழாக்கு வந்து அழைக்கிறதா வந்து அம்மை அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 9-10 மணிக்காட்ட விளக்கு மாவு எடுப்பாங்க. 12-1 மணிக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எட்டு வருவாங்க. இது கூடயே அளவு குத்துறவங்களும் அளவு குத்துவாங்க. குழந்தைகளுக்காக வேணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பத்து மண் எடுத்துகிட்டு போய் குழந்தைகளுக்கு சேர்த்து வேஷம் போட்டு வருவாங்க. இதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுப்பாங்க. இந்த முளைப்பாரி எடுத்ததுக்கப்புறமா 10-11 மணிக்காட்ட கம்பத்தையும் பிடுங்கிடுவாங்க. கம்பத்தை பிடுங்கும்போது பெண்கள் யாரும் சுமங்கலி பெண்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை பிடுங்கிட்டு இதை கொண்டு போய் ஆற்றுலையோ அல்லது கிணத்துலையோ போட்டுருவாங்க. எங்களுக்கு ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆற்றுல கொண்டு போய் போட்டுருவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மஞ்சள் நீர் ஆடுவாங்க.